கோவையில் சுதந்திர தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்தியவர்களை கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இந்த பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொள்ளாச்சி காவல் ஆய்வாளர், காரமடை காவல் ஆய்வாளர் ஆகிய இருவரும் பேரணிக்கு அனுமதி மறுத்து டிராக்டர் பேரணியை தடுத்து நிறுத்தி விவசாயிகளை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், சுதந்திர தினத்தன்று நடைபெறவிருந்த பேரணியை தடுத்து நிறுத்திய 2 காவல் ஆய்வாளர்களும் டிராக்டர்கள் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு பெண் விவசாயிகளையும் கைது செய்து மாலை 7:30 மணி வரை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் வருகின்ற 27ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிய இருக்கும் டெல்லி தலைவர்கள் கவனத்திற்கு இதனை கொண்டு செல்வோம் என அவர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாகனத்தில் பேரணி நடத்துவதற்கு, கொடி கட்டி கொள்வதற்கு, தேசிய கொடியை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கான பேரணியை தடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை, அவர்களிடத்திலும் அனுமதி பெற வேண்டியில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை தவிர கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் 2 காவல் ஆய்வாளர்கள் விவசாயிகள் பேரணி வந்தபோது டிராக்டரை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், 50க்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் இரவு 7:30 மணி வரையிலும் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக அரசு உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்குமேயானால், நீதிமன்றத்தை மதிக்குமேயானால், சம்பந்தப்பட்ட ராஜசேகர், வெங்கடேஷ் 2 காவல் ஆய்வாளர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும்.